டேலி பிரைமில் டிடிஎஸ் என்ட்ரி எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி கூகுளில் போயிட்டு டிடிஎஸ் சார்ட் கொடுங்க. சார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், என்ன செக்ஷனுக்கு, என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த சார்ட் வரும். ஸோ ஏதாவது ஒரு லிங்க்கில் போய் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு சார்ட்டாக வந்திருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷினரி இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு ரெண்டல் பே பண்ணுறேன்னா பெர் ஆனம் எனக்கு வந்து 2,40,000க்கு மேலே போச்சுன்னா 2% எனக்கு டிடிஎஸ் ரேட் பிடிக்கணும். வித் பேன் கார்டு இருந்தால் 2%, பேன் கார்டு இல்லை அப்படின்னா 20% நான் சார்ஜ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம டேலியில் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டேலி ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டினியூ எஜுகேஷன் மோட் போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சம்திங் ஏதாவது ஒரு நேம், ஸோ டிடிஎஸ் கம்பெனின்னு வச்சுக்கிறேன். ஏதாவது கம்பெனி நேம் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட்டில் வந்துட்டு தமிழ்நாடு. ஓகே, ஸோ Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கம்பெனி க்ரியேட் பண்ணுறதெல்லாம் ஃபுல் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து எனக்கு நோன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்பெனியோட டிடிஎஸோட டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. அகைன் வந்து மறுபடியும் க்ரியேட்டில் உள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் உள்ளே போய்க்கலாம். இங்கே தான் டிடிஎஸோட நேச்சர் ஆஃப் பேமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம எதுக்கு பண்ண போகிறோம்? ஸோ ரெண்ட் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது. ஸோ இதுக்கு க்ரியேட் பண்ணலாம். இதோட நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இது தான். சரிங்களா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், வந்துருச்சு. ஓகே, இதோட செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன செக்ஷன், நெக்ஸ்ட் ஒன். ஸோ அந்த செக்ஷன் ஐடியை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு வித் பேன் கார்டுனா எவ்வளோ, வித்தவுட் பேன்னா எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு 2%, 20% இருக்கும். சரிங்களா? ஸோ நான் 220 கொடுத்துட்டு கீழே த்ரெஷோல்டு லிமிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னா இந்த அமௌண்ட்டு 2,40,000 இதுக்கு மேலே போனால் தான் நான் வந்து டிடிஎஸ் பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இது கீழேனா அவசியம் இல்லை. அதனால் அந்த லிமிட் வந்து நான் இங்கே கொடுத்துக்குங்க, 2,40,000. ஓகே, கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து பேக் வந்துட்டு வவுச்சர் போய்க்கலாம். ஸோ அதில் ஜேர்னல் போய்க்குங்க. ஓகே, ஜேர்னலில் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்ட் ஆன் மிஷினரி தான் கட்ட போகிறோம். சரியா? ரெண்ட் பண்ண போகிறோம். அதனால் க்ரியேட்டில் போய்ட்டு ஒரு லெஜர் போட்டுக்கலாம். ஸோ ரெண்ட் ஆன் மிஷின் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன், ஒரு லெஜர். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்ன குரூப்பு கீழே வரும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பே பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறது நம்ம வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் இதை வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் இருக்கும். ஜஸ்ட் அதை ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிவிட்டு நாட் அப்ளிகேபிள் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் செட் ஆல்டர் அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த விண்டோவில் அந்த டிடிஎஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு டிடிஎஸ் அன்டிஃபைன்ட் இருக்கும். அதை ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேபிள் கொடுத்தீங்கன்னா கீழே நேச்சர் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் நம்ம அங்கே போய் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, ரெண்ட் ஆன் சொல்லிட்டு ஒரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இதில் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வரும். செட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு க்ரியேட் ஆயிரும். ஜஸ்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் போகிறதுனா போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு மற்ற தேவையில்ல எனக்கு. ஜஸ்ட்டு Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே தான் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 lakhs நான் வந்து பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 3 lakhs பே பண்ணுறேன். இது வந்து நான் யாருக்கு பே பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கேட்டகரியில் வரும். ஸோ அது டிஆர்னு இருக்கும், அதை நீங்கள் சிஆர்னு மாற்றிக்கிங்க. ஸோ மாற்றிட்டு இதில் போயிட்டு ஸோ ரெண்ட் பே பண்ணணும். சப்போஸ் யாராவது ஓனர் நேம் இருப்பாங்க. ஸோ அவங்க நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டு சம்திங் ஏதாவது ராஜான் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இவங்கள வந்து சன்ட்ரி டெப்டாரில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கீழே டிடிஎக்ஸ் டிடெக்டபிளில் இவருக்கும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும். டிடெக்டிவ் டைப்பில் கம்பெனி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், ஸோ என்ன டைப் உங்களுக்கு கொடுத்துருக்கணும் அந்த டைப்பில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் கம்பெனி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு இவருக்கு பேன் கார்டு டீட்டெயில் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே கொடுக்கலாம். பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 22% சொன்னேன்னா, பேன் கார்டு இருந்தால் 2% சார்ஜ் ஆகும். பேன் கார்டு கொடுக்கலனா 20% சார்ஜ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ இதில் வந்துட்டு நான் எஸ் கொடுத்துட்டு
பேன் கார்டு கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் நோ மட்டும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நோ கொடுத்ததுனால என்ன இருக்குது, இந்த 3 லேக்ஸில் 20% எனக்கு லெஸ் ஆகி 2,40,000 எனக்கு வந்திருக்கு. சரிங்களா? அந்த 20% எனக்கு வந்து லெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் 3 லேக்ஸ் தான் ரெண்டல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு 2,40,000 தான் கொடுப்பேன். ரிமைனிங் 60,000 வந்து நான் வந்து டேக்ஸாக நான் இப்போ டிடிஎஸ் கட்டுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை போட்டுட்டு அகைன் வந்துட்டு என்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸ் 1 2 கேட்கும். ஸோ அதில் வந்து டிடிஎஸ் ஒன்றுன்னு கூட வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு அந்த அமௌண்ட், செகண்ட் அமௌண்ட் டிடிஎஸ் அமௌண்ட். சரிங்களா? ஸோ டிடிஎஸ் ஒன்று வச்சுட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் ஆகி இங்கே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் சிஆரில் தான் போயிட்டு கிரியேட்டில் டிடிஎஸ் பேமெண்ட் ஃபார் ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதில் வந்து டிடிஎஸ் அண்ட் டேக்ஸஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் டிடிஎஸ், அதுக்கப்புறம் இதோடைய நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு சேம் அங்கே என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அதே நேச்சர் ஆஃப் பேமெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ எத்தனை நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த வவுச்சர் போடும்போது அதுக்கு உண்டான நேச்சர் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அது மட்டும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நான் இப்படி தான் நான் போடணும். ஸோ இது வந்து நான் இது ரெண்ட்டுக்காக இல்லை, நீங்கள் இதுக்கு வேணால் லேண்ட் பில்டிங், ஸோ டியூஷன் ஃபீஸ் எதுக்கு வேணால் நீங்கள் இதே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளாக நான் இதை எடுத்து பண்ணியிருக்கேன். இவ்வளோ அமௌண்ட் பண்ணோம்னா அதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுது, அதில் டிடிஎஸ் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கு செப்பரேட்டாக எனக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை என்டர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பேமெண்ட் போவோம். பேமெண்ட் வவுச்சரில் போயிட்டு டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி போடுங்க. ஸோ கேஷ் வச்சுக்கிறேன். இதில் டிடிஎஸ் பேமெண்ட் ஃபார் ரெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் அந்த 60,000 எனக்கு எடுத்துகிட்டு வரும். என்ட்ரு பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த என்ட்ரி கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நீங்கள் பேஜ் அப் கொடுத்துட்டு பிரிண்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் ப்ரிவ்யூ போனீங்க அப்படின்னா எனக்கு டிடிஎஸ் செல்லான் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு டிடிஎஸ் என்ட்ரி போட்டு செல்லான் க்ரியேட் பண்ணுறது. சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.